ஒரு விஷயம் கேக்குறேன். நீங்க ரொம்ப யோசிக்கிற ஒருத்தர். வாழ்க்கையில உங்களிடம் கேக்குற ஒரே ஒரு விஷயத்த 8 வருஷமா கொடுக்க முடியாம போயிட்டே இருந்தா, ஒரு கட்டத்துல அந்த ஆசையே அவங்களுக்கு இல்லாம போயிடுமோன்னு பயப்படுவீங்களா? அப்படித்தான் ஒரு கணவன் பயந்தான். அவனுக்கு மனைவி மேல காதல் இல்லைன்னு இல்ல, அதிகமா காதலிச்சதாலதான் அந்த பயம். திருமணமான முதல் நாளில் இருந்து அவளோட சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் பார்த்து பார்த்து நிறைவேற்றியவன். ஆனா ஒரே ஒரு ஆசை மட்டும் அவனால எவ்வளவு முயற்சி பண்ணியும் நிறைவேறவே இல்லை. வருஷம் 1, 2, 3, 4, 8 வருஷம். இந்த 8 வருஷத்துல அவள் எத்தனை முறை தனியா அழுதுருப்பாள்னு அவனுக்கே தெரியாது. ஏன்னா அவன் அழுததையே அவன் கிட்ட மறைத்தவள். அவனும் அவளுக்கு முன்னாடி விடைஞ்சதில்ல. இருவரும் ஒருத்தருக்கொருத்தர் வலியை மறைத்துக்கிட்டே காதலிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா 8 வருஷத்துக்கு பிறகு ஒரு நாள் அவள் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை அவனோட மொத்த வாழ்க்கையே மாற்றிடுச்சு. அந்த வார்த்தை என்ன? அந்த 8 வருஷ காத்திருப்புக்கு கிடைத்த பதில் என்ன? அதை விட முக்கியமா, அந்த பதில் கிடைத்த பிறகு ஒரு இரவு அவனுடைய காதல் எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு வேறொரு வடிவம் எடுத்தது. அந்த இரவுல நடந்ததை அவனும் அவளும் வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டாங்க. அதுதான் பிரசவ வார்டில் ஒரு காதல் நடனம். வாங்க இந்த கதையை ஆரம்பத்துல இருந்து பார்க்கலாம். மருத்துவமனையின் பிரசவ பிரிவு. அதிகாலை 3 மணி. அந்த நேரத்தில் கூட வலித்தனம் தூங்கவில்லை. ஒரு அறைக்குள் புதிதாக பிறந்த குழந்தையின் அழுகை, மற்றொரு அறைக்குள் வலியில் துடிக்கும் ஒரு தாயின் குரல், வெளியே பதற்றத்துடன் நடந்து கொண்டிருக்கும் கணவன்மார்கள். எல்லாம் நல்லபடியா நடக்கணும் என்று கண்களை மூடி வேண்டிக் கொண்டிருக்கும் அம்மாக்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கவலை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரார்த்தனை. ஆனால் அந்த வழித்தடத்தில் நின்றிருந்த ஒருவன் மட்டும் மற்ற எல்லாரையும் விட வித்தியாசமாக இருந்தான். அவன் முகத்தில் பயம் இருந்தது, கண்களில் தூக்கம் இல்லை. ஆனா உதட்டில் மட்டும் சிரிப்பு. அந்த சிரிப்பு அவனுக்காக இல்லை, உள்ளே வழியில் துடித்துக் கொண்டிருக்கும் அவளுக்காக. அவளுக்கு பயம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த சிரிப்பை கஷ்டப்பட்டு முகத்தில் வைத்திருந்தான். அவனை கடந்து போன ஒரு நர்ஸ் கூட ஒரு நொடி திரும்பி பார்த்தாள். இவ்வளவு நேரத்திலும் சிரிக்கிறாரே என்று ஆச்சரியப்பட்டாள். ஆனால் அந்த சிரிப்புக்குள் எவ்வளவு பயம் ஒளிந்திருந்தது என்பதை அவன் இதயம் மட்டும் தான் அறிந்திருந்தது. அவனுக்கு பெயர் முத்துவேல். உள்ளே வழியில் துடித்துக் கொண்டிருந்தவள் அவளுடைய மனைவி அபர்ணா. அந்த இருவரும் திருமணமாகி 8 ஆண்டுகள். காலம் கணக்கில் 8 ஆண்டுகள். ஆனால் அவர்கள் காத்திருந்த நாட்களை கணக்கிட்டால் 2900 மேற்பட்ட நாட்கள். ஒவ்வொரு மாதமும் ஒரு நம்பிக்கை, அதற்கு பிறகு ஒரு ஏமாற்றம். பரவாயில்லை, அடுத்த மாதம் என்ற ஆறுதல். அந்த ஆறுதல் முதல் வருடம் நம்பிக்கையாக இருந்தது. 2வது வருடம் பழக்கமாக மாறியது. 3வது வருடம் வழியாக மாறியது. 4வது வருடத்திலிருந்து அதை பற்றி பேசவே இருவருக்கும் பிடிக்காமல் போனது. முதல் வருடம் என்ன விசேஷம் என்று கேட்ட உறவினர்கள் 2வது வருடம் டாக்டர் கிட்ட போனீங்களா என்று கேட்க ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு ஒவ்வொரு குடும்ப விழாவிலும் ஒவ்வொரு விசேஷத்திலும் அதே கேள்வி, இன்னும் குழந்தை இல்லையா? அந்த கேள்வி கேட்டவர்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் அதை ஒவ்வொரு முறையும் கேட்டுக்கொண்டிருந்த அபர்ணாவின் மனசுக்கு அது ஒரு கத்தி. வெளியில் சிரித்துக் கொண்டே இன்னும் இல்லங்க என்று சொல்லிவிடுவாள். ஆனால் வீட்டுக்குள் வந்த பிறகு அதே சிரிப்பு கண்ணீராக மாறிவிடும். முத்துவேலுக்கு அந்த கண்ணீர் புதுசு இல்லை. அவள் அழுததையும் அழுதுவிட்டு எதுவும் நடக்காத மாதிரி சிரிப்பதையும் 8 வருடங்களாக பார்த்து கொண்டிருந்தான். அதனால்தான் இன்று பிரசவ அறைக்குள் வழியில் துடித்துக் கொண்டிருக்கும் அவளை நினைத்து அவனுக்கு பயம் இருந்தது. குழந்தைக்காக இல்லை, அபர்ணாவுக்காக. எனக்கு அபர்ணா நல்லபடியா வெளியே வந்தா போதும். அதுதான் அந்த நிமிஷத்தில் முத்துவேலின் ஒரே பிரார்த்தனை. அந்த நேரத்தில் பிரசவ அறையின் கதவு திறந்தது. வெளியே வந்த நர்ஸ் கையில் இருந்த கோப்பை பார்த்து கொண்டே முத்துவேல் யாரு என்று அழைத்தாள். அவன் கிட்டத்தட்ட ஓடிக்கொண்டே அவள் முன்னாடி வந்து நின்றான். நான் தான் சிஸ்டர் என்று. பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல, வலி கொஞ்சம் அதிகமா இருக்கு,
டாக்டர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும்னு சிஸ்டர் சொன்னாங்க. அவ்வளவுதான். அந்த ஒரு வார்த்தையே முத்துவேலுக்கு கொஞ்சம் நிம்மதியை கொடுத்தது. நன்றி சிஸ்டர் என்று மெதுவாக சொல்லிவிட்டு மீண்டும் அதே நாற்காலியில் வந்து அமர்ந்தான். அமர்ந்திருந்தாலும் அவன் மனம் மட்டும் அமைதியாக இல்லை. கையில் இருந்த செல்போனை எடுத்தான். திரை முழுக்க ஒரே ஒரு புகைப்படம். அபர்ணா. அவள் சிரித்துக் கொண்டிருந்தாள். அந்த புகைப்படத்தை விரலால் மெதுவாக வருடியவன் தெரியாமலே சிரித்தான். இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம குட்டியும் உன்னையும் நான் பார்க்க போறேன்டி என்று புகைப்படத்தோடு பேசிக் கொண்டான். அவன் அப்படி அமர்ந்திருந்த போது எதிரே இருந்த வயதான தம்பதியினர் அவனை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த பாட்டி தன் கணவரிடம் மெதுவாக, பாவம் ரொம்ப பயந்துட்டாரு போல என்றாள். தாத்தா சிரித்தார். பயப்படுறது நல்ல விஷயம்தான், பொண்டாட்டி மேல உயிரா இருக்கிறவன் தான் இப்படி இருப்பான் என்று தாத்தா கூற அந்த வார்த்தை முத்துவேலின் காதிலும் விழுந்தது. அவன் அவர்களை பார்த்து சின்னதாக சிரித்தான். சில நிமிடங்கள் அமைதியாக கடந்தன. திடீரென்று பிரசவ அறைக்குள் இருந்து அபர்ணாவின் வலி கறந்த குரல் வெளியே கேட்டது. அந்த ஒரு சத்தம் முத்துவேலின் இதயத்தை யாரோ கையால் இறுக்கமாக பிழிவது போல இருந்தது. எழுந்து கதவு வரை நடந்தான். கதவை திறந்து பார்க்க மனம் துடித்தது. ஆனால் அது முடியாது என்று தெரியும். அதனால் கதவின் அருகே நின்று கண்களை மூடி கொண்டான். கடவுளே, எனக்கு குழந்தை, ஆனா பெண்ணா எதுவும் முக்கியமில்லை, அவளை பத்திரமா என் கையில் திருப்பி கொடுத்திடு. அந்த வேண்டுதல் வார்த்தைகளால் சொல்லப்பட்டது இல்லை, இதயத்தால் சொல்லப்பட்டது. அதே நேரத்தில் பிரசவ அறைக்குள் அபர்ணா வலியை தாங்கிக் கொள்ளாமல் போராடி கொண்டிருந்தாள். நெற்றி முழுக்க வியர்வை, மூச்சு வேகமாக ஏறி இறங்கியது. ஒவ்வொரு வலியும் வந்த போதும் படுக்கை விரிப்பை இறுக்கமாக பிடித்தார். அந்த நேரத்திலும் அவள் மனதில் தோன்றியது தன்னை பற்றிய பயம் இல்லை. வெளியில் முத்து தனியா இருப்பாரே, அதுதான் வழியிலும் கூட அவள் நினைத்தது. தன்னுடைய கணவனைத்தான். அவள் மெதுவாக கண்களை மூடினாள். அடுத்த நொடியை 8 வருடங்களுக்கு முன் அவர்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிய ஒரு நாள் அவளுக்கு நினைவு வந்தது. அன்றுதான் முதல் முறையாக முத்துவேலை பார்த்தாள். பிரசவ அறையில் கண்களை மூடி நின்றிருந்த முத்துவேலி நினைவு 8 வருடங்களுக்கு முன் சென்றது. அது காதலுக்கு வயசே தெரியாத காலம். ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள் முத்துவேலும் அபர்ணாவும். முதல் நாள் அவர்கள் பேசிக்கொள்ளவே இல்லை. 2வது நாள் குட் மார்னிங், அவ்வளவுதான். ஆனால் அதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் அந்த குட் மார்னிங் கொஞ்சம் கொஞ்சமாக காதலாக மாறியது. முத்துவேல் அபர்ணாவின் அழகு பிடிக்கவில்லை, அவளுடைய குணம்தான் பிடித்தது. அலுவலகத்தில் யாராவது சோகமாக இருந்தால் முதலில் போய் பேசுவது அபர்ணாதான். புதியதாக வேலைக்கு சேர்ந்தவர்களுக்கு எல்லாவற்றையும் பொறுமையாக சொல்லிக் கொடுப்பதும் அவள்தான். அதனால்தான் அவளை எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா முத்துவேலுக்கு மட்டும் அவளை கொஞ்சம் அதிகமாகவே பிடித்து போனது. ஒரு நாள் மதிய உணவு இடைவேளையில் அலுவலக மாடியில் தனியாக நின்றிருந்த அபர்ணாவிடம் மெதுவாக நடந்து வந்தான். ஒரு விஷயம் கேட்கணும் என்றான். அபர்ணா சிரித்து கொண்டே கேளுங்கள் என்றார். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அபர்ணா அதிர்ச்சியாக அவனை பார்த்து அவசரமாக பதில் சொல்லவில்லை. சில நொடிகள் அமைதியாக நின்று பிறகு, எனக்கும் உங்களை பிடிக்கும், ஆனா எங்க வீட்டுல காதல் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்க என்றார். முத்துவேல் சின்னதாக சிரித்தான். அப்ப நான் சம்மதிக்க வைக்கிறேன். அவ சொன்னது வெறும் வார்த்தை இல்லை, முயற்சி. அடுத்த சில மாதங்களில் அவன் வீட்டில் அந்த காதலை பற்றி சொன்னான். முதலில் அம்மா அமைதியாக இருந்தார். அப்பா மட்டும் ஒரே ஒரு கேள்வி கேட்டார். உனக்கு அந்த பொண்ணு சந்தோஷமா இருந்தா போதுமா? அதுதான் என் வாழ்க்கையே என்று யோசிக்காமல் பதில் சொன்ன முத்துவேல் அந்த பதிலுக்கு பிறகு அவன் வீட்டில் யாருமே எதிர்க்கவில்லை. உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழு என்று ஆசீர்வதித்தார்கள். ஆனால் அபர்ணா வீட்டில் என்னவோ அவ்வளவு எளிதாக இல்லை. அவளுடைய அப்பா கடுமையாக எதிர்த்தார். நான் பாக்குற மாப்பிள்ளையை தான் நீ கல்யாணம் பண்ணணும் என்று ஒரே முடிவாக நின்றார். எவ்வளவோ பேச்சு, எவ்வளவோ சமாதானம். உறவினர்கள், நண்பர்கள் யாருடைய பேச்சையும் அவர் கேட்கவில்லை. அந்த நாள் அபர்ணா முதல் முறையாக தன் அப்பாவிடம் அழுதாள். அவரை தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்பா, அவர் கூட தான் வாழணும். ஆனால் அந்த கண்ணீர் அவருடைய முடிவை மாற்றவில்லை. அதற்கு பிறகு ஒரு மாலை முத்துவேலும் அபர்ணாவும் ஒரு கோவிலில் சந்தித்தார்கள். அபர்ணாவின் கண்கள் அழுது வீங்கி இருந்தன. அவளை பார்த்த முத்துவேல்
ஒரே ஒரு கேள்விதான் கேட்டான். உன் முடிவு என்ன? அபர்ணா ஒரு நிமிடம் கூட யோசிக்கவில்லை. நான் உங்களோட தான் வருவேன். அந்த ஒரு பதில் முத்துவேலுக்கு முழு வாழ்க்கையும் கொடுத்தது. அடுத்த வாரமே இனிமையாக ஒரு சிறிய கோவிலில் திருமணம் நடந்தது. முத்துவேலின் அப்பா அம்மா 2 நண்பர்கள், அவ்வளவுதான். நாதஸ்வரம் இல்லை, பெரிய மேடை இல்லை, 1000 விருந்தினர்கள் இல்லை. ஆனால் மணமேடையில் 2 மனசு மட்டும் முழுசாக இருந்தது. மஞ்சள் கயிற்றை அபர்ணாவின் கழுத்தில் கட்டிய அந்த நொடி முத்துவேல் அவளை பார்த்து மெதுவாக சொன்னான், இனிமே நீ சிரிக்கிறதுக்கு நான் காரணமா இருப்பேன். அந்த வார்த்தை அன்று ஒரு வாக்குறுதியாக இருந்தது. இன்று பிரசவ அறையில் நின்று அதே வாக்குறுதியை உயிரை கொடுத்தாவது காப்பாற்ற வேண்டிய நிலை வந்திருந்தது. திருமணம் முடிந்த பிறகு முத்துவேல் அபர்ணாவை அழைத்துக் கொண்டு வந்தது ஒரு பெரிய பங்களாவுக்கு இல்லை, நகரத்தின் ஓரத்தில் இருந்த 2 அறை கொண்ட சின்ன வீட்டுக்கு. வாசல் கதை திறந்தவன் சிரித்துக் கொண்டே, மேடம், இதுதான் நம்ம ராஜ்யம் என்று அபர்ணாவை வீட்டை சுற்றி பார்க்க சொன்னான். பழைய சோபா, சின்ன டிவி, 2 பிளாஸ்டிக் நாற்காலி, சமையலறையில் 4 பாத்திரங்கள். ஆனால் அவள் முகத்தில் சிறிதும் ஏமாற்றம் இல்லை. என்ன, வீடு பிடிக்கலையா என்று தயக்கத்தோடு கேட்ட முத்துவேலுக்கு அபர்ணா கூறிய பதில் விசித்திரமானது. வீட்டை நான் கல்யாணம் பண்ணிக்கல, உங்களைத்தான். அந்த ஒரு பதில் முத்துவேலின் முகத்தில் ஒரு குழந்தை மாதிரி சிரிப்பை வரவழைத்தது. அந்த நாளில் இருந்தே அந்த வீடு வீடாக இல்லை, 2 பேரின் சின்ன உலகமாக மாறியது. காலை அபர்ணா எழுந்திருக்கும் முன்னாடியே காப்பி போட்டு விடுவான். நான் போடுற காப்பி ஹோட்டல் காப்பியை விட சூப்பர்னு தினமும் பெருமை பேசுவான். ஒரு வாய் குடித்து விட்டு அபர்ணா முகத்தை சுளிப்பாள். சர்க்கரை போட்டீங்களா? அடரே என்று தலையை அடித்துக் கொண்டு திரும்பவும் சமையலறைக்குள் ஓடுவான் முத்துவேல். அவள் வாசலில் நின்று அவனை பார்த்து சிரிப்பாள். வேணும்னே பண்றீங்களா? இல்ல, உன்னை சிரிக்க வைக்கத்தான். அந்த வீட்டில் தினமும் இப்படித்தான், சின்ன சின்ன சண்டை, சின்ன சின்ன சிரிப்பு. மாத சம்பளம் வந்த நாளில் முத்துவேல் முழு சம்பளத்தையும் அபர்ணா கையில் கொடுத்து விடுவான். இதுல வாடகை, கரண்ட் பில், மளிகை எல்லாத்தையும் நீதான் பாக்கணும். அபர்ணா சிரித்து கொண்டே, அப்ப நீங்க? நான் உன்கிட்ட பாக்கெட் மணி வாங்குகிற கணவன். அந்த ஒரு டைலாகுக்கு அபர்ணா சிரித்து கொண்டே 500 ரூபாய் நோட்டை அவன் சட்டை பாக்கெட்டுக்குள் வைப்பாள். இதுக்கு மேலே செலவு பண்ணக்கூடாது என்று எச்சரிக்கையும் செய்வாள். அந்த வீட்டில் பணம் அதிகம் இல்லை, ஆனா சந்தோஷம் நிறைய இருந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருவரும் சேர்ந்து வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருக்க திடீரென்று முத்துவேல் திருப்பத்தை மைக்காக பிடித்து பாட ஆரம்பித்தான் பாருங்க, சின்ன சின்ன ஆசை. அபர்ணா சிரித்துக் கொண்டே, பாடாதீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க காலி பண்ண சொல்லிடுவாங்க, அவங்க போகட்டும், நம்ம டூய நிக்க கூடாதுடி என்ற துடைப்பத்தோட டான்ஸ் ஆட ஆரம்பித்தான் முத்துவேல். அபர்ணாவும் சிரிப்பை அடக்க முடியாமல் அவனோடு 2 ஸ்டெப் போட்டாள். அந்த நிமிடம் 2 பேருக்கும் தெரியவில்லை, ஒரு நாள் அதே முத்துவேல் மருத்துவமனையின் பிரசவ வாடி வெளியே அதே மாதிரி ஆடப்போகிறான் என்று. அவர்களின் வாழ்க்கை அவ்வளவு அழகாக போய்கொண்டிருந்தது. ஆனால் திருமணமாகி 1 வருடம் முடிந்த பிறகு உறவினர்களின் ஒரே கேள்வி அந்த வீட்டின் அமைதியை கொஞ்சம் கொஞ்சமாக கலைக்க ஆரம்பித்தது. ஏமா, நல்ல செய்தி எப்போ? அந்த ஒரு கேள்வி அவர்களின் வாழ்க்கையை மெதுவாக வேறு ஒரு பாதைக்கு அழைத்து செல்ல ஆரம்பித்தது. திருமணமாகி 1 வருடம் நாட்கள் அழகாக தான் போய்கொண்டிருந்தது. ஆனால் மனிதர்களுக்கு மற்றவர்களின் சந்தோஷத்தை ரசிப்பதை விட அவர்களின் குறை தேடுவதில்தான் ஆர்வம் அதிகம். அது உண்மைதானே? முதல் வருடம் முடிந்ததும் வீட்டுக்குள் வந்த ஒவ்வொருவரும் ஒரே கேள்வி, ஏதாவது நல்ல விசேஷம் இருக்கா? முதலில் அபர்ணா சிரித்துக் கொண்டே, இன்னும் இல்லைங்க என்று சொல்லிவிடுவாள். 2வது வருடம் அதே கேள்விக்கு அதே சிரிப்பை காட்ட கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஒரு நாள் இரவினர் வீட்டில் வளைகாப்பு விழா. அங்கிருந்த எல்லாரும் கர்ப்பமாக இருந்த பெண்ணை சுற்றி சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அபர்ணாவும் சிரித்த முகத்தோடு அவளுக்கு வளையல் அணிவித்தாள். ஆனால் அந்த சிரிப்பு உதட்டில் மட்டும்தான் இருந்தது. அதே நேரம் 2 பெண்கள் அருகில் நின்று மெதுவாக பேசிக் கொண்டார்கள். கல்யாணமாகி 2 வருஷம் ஆச்சுல, இன்னும் குழந்தை இல்லையே, டாக்டர் கிட்ட போயிருக்காங்களா என்னவோ
அவர்கள் மெதுவாகத்தான் பேசினார்கள். ஆனால் அந்த வார்த்தைகள் அபர்ணாவின் காதில் தெளிவாக விழுந்தது. அவள் எதுவும் நடக்காத மாதிரி அங்கிருந்து நடந்தாள். ஆனால் வீட்டுக்கு வந்ததில் இருந்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. முத்துவேலுக்கு அது ஒன்றும் புதுசு இல்லை. அவள் அமைதியாக இருந்தால் அவள் மனசுக்குள் ஏதோ புதிய போராட்டம் நடக்கிறது என்று அவனுக்கு தெரியும். இரவு சாப்பாடு பரிமாறிய அபர்ணா தானும் சாப்பிடவில்லை. நீ சாப்பிடலையா என்று கேட்டான் முத்துவேல். பசி இல்லை என்றாள். அந்த பதில் உண்மையில்லை என்பதை முத்துவேல் புரிந்து கொண்டான். ஆனால் அவளை கட்டாயப்படுத்தவும் இல்லை. சிறிது நேரம் கழித்து மாடிக்கு போன முத்துவேல் அபர்ணா அங்க வானத்தை பார்த்தபடி கண்ணீர் துடைத்துக் கொண்டிருந்தாள் அபர்ணா. அவள் அருகில் எதுவும் பேசாமல் அமர்ந்தான். 2 நிமிடம் அமைதி. பிறகு அபர்ணாதான் பேச ஆரம்பித்தாள். முத்து, சொல்லு, உங்களுக்கு குழந்தை வேணும்னு ஆசை இல்லையா? முத்துவேல் சிரித்தான். யாரு சொன்ன ஆசை இல்லைன்னு? அப்ப என்கிட்ட கோபமே வரலையா? எதுக்கு? இன்னும் நான் உங்களை அப்பா வாக்கல. அந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் முத்துவேல் சட்டென்று எழுந்து நின்றான். அபர்ணா பயந்து அவனை பார்த்தாள். அவன் அருகில் மண்டியிட்டு அமர்ந்து அவளது 2 கைகளையும் தன் கைகளுக்குள் பிடித்துக் கொண்டு இதை இனிமே ஒரு தடவை கூட சொல்லக்கூடாது. குழந்தை பிறக்கலனா அது உன்னோட தப்பு இல்ல, என்னோட தப்பும் இல்ல. நமக்கு கொஞ்சம் லேட்டா கடவுள் கொடுக்கிற பரிசு, அவ்வளவுதான். அபர்ணாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. முத்துவேல் அவள் கண்ணீரை துடைத்து விட்டு சிரித்து, ஒருவேளை நமக்கு குழந்தையே பிறக்கலனா கூட நான் உன்னை காதலிக்கிறத நிறுத்த மாட்டேன்டி. ஏன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஒரு அம்மாவை இல்ல, என் அபர்ணாவை. அந்த நிமிடம் அபர்ணா அவன் தோளில் சாய்ந்து கதறி அழுதாள். முத்துவேல் அவளை அழவிட்டான். ஏன்னா சில வழிகளுக்கு கண்ணீர் தான் மருந்து. ஆனா அந்த இரவு அவளுக்கு தெரியாது. அடுத்த சில மாதங்களில் அவர்கள் வாழ்க்கையை முழுவதாக மாற்றப் போகும் ஒரு தொலைபேசி அழைப்பு வரப்போகிறது என்று. அந்த இரவுக்கு பிறகு முத்துவேலும் அபர்ணாவும் வாழ்க்கையை பழையபடியே தொடர்ந்தார்கள். குழந்தை பற்றிய பேச்சை இருவரும் தவிர்க்க ஆரம்பித்தார்கள். ஆனால் வாழ்க்கை தவிர்க்க நினைப்பதையே திரும்ப திரும்ப கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும். அதுதான் அதன் இயல்பு. ஒவ்வொரு மாதமும் நாட்காட்டியில் சில தேதிகள் வந்தாலே அபர்ணாவின் மனம் அமைதியை இழந்துவிடும். நம்பிக்கையோடு தொடங்கும் நாட்கள் ஏமாற்றத்தில் முடியும். அந்த ஏமாற்றத்தை அவளால் யாரிடமும் சொல்ல மாட்டாள். குளியலறை கதவை மூடிக்கொண்டு கண்ணீரை மட்டும் வெளியே விடுவாள். அந்த கண்ணீரை பற்றி முத்துவேல் ஒரு நாளும் கேட்டதில்லை. ஆனால் அவள் அழுதியிருக்கிறாள் என்பதை ஒவ்வொரு முறையும் அவன் கண்களே சொல்லிவிடும். அதற்கு பிறகு அன்று மாலை அவளுக்கு பிடித்த மல்லிகை பூ வாங்கி வருவான். சில நாட்களில் ஜிலேபி, சில நாட்களில் குல்பி, வேறொரு நாளில் காரணமே இல்லாமல் கடற்கரைக்கு அழைத்து செல்வான். அவன் செய்தது பிரச்சனையை மறக்க வைப்பது இல்லை, அந்த வழியில் அவள் தனியாக இல்லை என்பதை உணர வைப்பதுதான். காலம் 2வது ஆண்டையும் கடந்தது. 3வது ஆண்டும் 4வது ஆண்டும் அதே காத்திருப்பு, அதே நம்பிக்கை, அதே அமைதி. இறுதியாக ஒரு நாள் இருவரும் சேர்ந்து மருத்துவரை சந்திக்க முடிவு செய்தார்கள். முழு பரிசோதனைகளும் முடிந்தன. அறிக்கைகள் ஒன்றன் பின் ஒன்றாக மருத்துவரின் மேசையில் குவிந்தன. அறைக்குள் இருந்த அமைதி அபர்ணாவின் இதய துடிப்பை இன்னும் அதிகப்படுத்தியது. முத்துவேல் மட்டும் அவளது கையை இறுக்கமாக பிடித்திருந்தான். அந்த பிடியில் நான் இருக்கேன் என்ற நம்பிக்கை இருந்தது. மருத்துவர் கோப்பை மூடி வைத்து இருவரையும் பார்த்தார். அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ற முதல் வார்த்தை அவர்களுக்கு சிறிய நிம்மதியை கொடுத்தது. ஆனால் அதற்கு பிறகு சொன்ன சில மருத்துவ விளக்கங்கள் இயற்கையாக கருத்தரிக்க இன்னும் சில சிகிச்சை தேவைப்படும் என்பதை தெளிவுபடுத்தின. அந்த அறையில் இருந்து வெளியே வந்த போது அபர்ணா ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. மருத்துவமனை வளாகத்தில் இருந்த ஒரு வேப்பமர நிழலில் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்திருந்தாள். கையில் இருந்த மருத்துவ அறிக்கையை மீண்டும் மீண்டும் பார்த்தாள். அந்த வெள்ளை தாள்கள் அவளுக்கு பார்த்தால் காகிதம் இல்லை, 4 வருட காத்திருப்பின் எழுத்து பதிவு. முத்துவேல் அவள் அருகில் அமர்ந்து அறிக்கையை அவள் கையில் இருந்து வாங்கி அதை மடித்து பைக்குள் வைத்தான். பிறகு அருகில் இருந்த டீ கடைக்கு சென்று 2 டீ வாங்கி வந்து ஒரு டம்ளரை அபர்ணாவிடம் நீட்டினான். அவள் ஆச்சரியமாக பார்த்தாள். அவன் சிரித்து விட்டு, நம்ம வாழ்க்கை இந்த ஒரு ரிப்போர்ட்ல முடிஞ்சிடல,
அதற்கு மேல எதுவும் சொல்லவில்லை. அந்த ஒரு செயல் அபர்ணாவின் மனதில் மீண்டும் ஒரு நம்பிக்கையை விதைத்தது. அந்த நாளிலிருந்து அவர்கள் குழந்தைக்காக மட்டும் காத்திருக்கவில்லை, ஒவ்வொருக்கொருவர் துணையாக இருப்பதற்காக இன்னும் உறுதியாக வாழ ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு தெரியவில்லை அந்த காத்திருப்புக்கு இன்னும் 4 ஆண்டுகள் இருக்கிறது என்று. அதே நேரத்தில் அந்த 4 ஆண்டுகளின் முடிவில் அவர்களின் வாழ்க்கையை ஒரே ஒரு சிறிய இதய துடிப்பு முழுவதுமாக மாற்றப் போகிறது என்பதும் அவர்களுக்கு தெரியவில்லை. காலம் யாருக்காகவும் நின்றதில்லை. முத்துவேலுக்கும் அபர்ணாவுக்கும் அப்படித்தான். பார்த்து கொண்டிருக்க திருமணமாகி 8 ஆண்டுகள் கடந்திருந்தன. வாழ்க்கையின் பெரிய குறை ஒன்றுதான் இருந்தது. ஆனால் அந்த குறை வைத்து ஒரு நாளும் ஒருவரையொருவர் குறை சொல்லவில்லை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை முத்துவேல் வழக்கம் போல சமையலறையில் நின்று தேநீர் போட்டுக் கொண்டிருந்தான். வீடு வழக்கத்தை விட அமைதியாக இருந்தது. அபர்ணா இன்று மறையை விட்டு வெளியே வரவில்லை. இன்னைக்கு என்ன இவ்வளவு நேரம் தூங்குறா என்று நினைத்தவன் கதவை மெதுவாக தட்டி பதில் எதுவும் இல்லை என்று பார்த்தான். மீண்டும் கதவை திறந்து உள்ளே போனான். அபர்ணா படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்திருந்தாள். முகம் வெளியே இருந்தது. என்னாச்சு என்று பதறி ஓடி வந்தான். அவள் தலையை மட்டும் அசைத்து ஒண்ணுமில்ல என்று சொல்ல முயன்றாள். ஆனால் பேசி முடிப்பதற்குள் வாந்தி எடுக்க குளியலறைக்குள் ஓடினாள். முத்துவேலுக்கு பயம் வந்துவிட்டது. ஹாஸ்பிட்டல் போலாம் என்றான். அபர்ணாவும் மறுக்கவில்லை. அரை மணி நேரத்தில் இருவரும் மருத்துவமனையில். பரிசோதனைகள் முடிந்தன. மருத்துவர் சிரித்த முகத்துடன் வெளியே வந்தார். அந்த சிரிப்பை பார்த்ததும் முத்துவேலின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. வாழ்த்துக்கள் என்றார் மருத்துவர். நீங்க அப்பாக போறீங்க. அந்த ஒரு வாக்கியம் 8 வருட காத்திருப்பை ஒரே நொடியில் கரைத்து விட்டது. முத்துவேல் மருத்துவரையே சில நொடிகள் வெறித்து பார்த்தான். சார், உண்மையாவா என்று கேட்டான். மருத்துவர் சிரித்துக்கொண்டே அறிக்கையை அவன் கையில் கொடுத்தார். அவன் அந்த தாளை பார்த்து எழுத்துக்கள் கண்ணீரில் மல்கின. 8 வருடங்களாக கேட்க காத்திருந்த ஒரே ஒரு செய்தி அந்த வெள்ளைத்தாளில் இருந்தது. அவன் மெதுவாக அபர்ணாவை நோக்கி திரும்பினான். அவள் ஏற்கனவே அழுது கொண்டிருக்க இருவரும் எதுவும் பேசவில்லை. பேசுவதற்கு வார்த்தைகளே இல்லை. முத்துவேல் அவள் அருகே சென்று மண்டியிட்டு அமர்ந்து அவளது 2 கைகளையும் தன் கைகளுக்குள் வைத்துக் கொண்டு அவள் நெற்றியில் மெதுவாக முத்தமிட்டான். அந்த முத்தத்தில் 8 வருட காத்திருப்பு இருந்தது. 8 வருட வலி இருந்தது. 8 வருட நம்பிக்கை இருந்தது. மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்ததும் நேராக வீட்டுக்கு போகவில்லை. அருகில் இருந்த விநாயகர் கோவிலுக்கு போனான் முத்துவேல். கோவிலுக்குள் நுழைந்தவுடன் கைகளை மட்டும் கூப்பிடவில்லை, கண்களையும் மூடவில்லை. அப்படியே கோவிலின் தரையில் அமர்ந்து அழ ஆரம்பித்தான். அந்த கண்ணீர் தோல்வியின் கண்ணீர் இல்லை, நிம்மதியின் கண்ணீர். அவனை பார்த்து அபர்ணா மெதுவாக சிரித்தாள். இப்ப எதுக்கு அழுறீங்க? முத்துவேல் கண்ணீரை துடைத்துக் கொண்டு சிரித்தான். 8 வருஷமா எதுக்காக தான் காத்திருந்தேன். அந்த நாள் வீட்டுக்குள் நுழைந்ததும் முதல் முறையாக முத்துவேல் வீட்டோட பேசினான். இனிமே இந்த வீட்டுல இன்னொரு சத்தம் கேட்க போகுது என்று அந்த வீட்டின் சுவர்களுக்கு கூட அன்று அது ஒரு புது புன்னகை வந்தது போல இருந்தது. ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை இந்த 9 மாதங்களும் சாதாரணமாக கடக்க போவதில்லை என்று. ஒவ்வொரு மாதமும் முத்துவேல் ஒரு புதிய கணவனாக, ஒரு புதிய அப்பாவாக மாறிக்கொண்டே போக போகிறான். கர்ப்பம் உறுதியான முதல் நாளில் இருந்து அபர்ணாவை முத்துவேல் பார்த்த விதமே மாறிவிட்டது. அதற்கு முன்பு அவள் அவன் மனைவி, இப்போது அவன் குழந்தையை சுமக்கும் ஒரு உயிர். முதல் மாதம் மருத்துவர் கொடுத்த மருந்துகளை அபர்ணாவை விட முத்துவேல் தான் நேரம் பார்த்து கொடுத்தான். செல்போனில் அலாரம், குளிர்சாதன பெட்டியில் பட்டியல், சுவரில் குறிப்புகள். ஒரு நாள் கூட மறக்கவில்லை. காலையில் அபர்ணாவுக்கு வாந்தி வந்தால் அவள் முடியை பிடித்துக் கொண்டு அருகிலே நின்று இருப்பான். அவள் முகம் கழுவி விட்டு வருவதற்குள் லெமன் ஜூஸ் தயாராக இருக்கும். அவள் சாப்பிட முடியாமல் தட்டை பார்த்து கொண்டிருந்தால் அவன் அருகில் அமர்ந்து ஒரு வாய் மட்டும் என்று குழந்தையிடம் பேசுவது போல ஊட்டி விடுவான். வீட்டில் மெல்ல மெல்ல புதிய பழக்கங்கள் உருவாகின. இரவு தூங்குவதற்கு முன் முத்துவேல் அபர்ணாவின் வயிற்றில் கையை வைத்துக் கொண்டு அந்த குட்டியிடம் பேச ஆரம்பித்தான். குட்டி,
நான் அப்பா பேசுறேன்டா. அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்தாத. நீ வெளியே வந்ததும் நாம 2 பேரும் சேர்ந்து அம்மாவை கிண்டல் பண்ணலாம். அபர்ணா அவன் பேச்சை கேட்டு சிரித்துக் கொண்டே, இப்பவே கூட்டணி அமைச்சிட்டீங்களா என்று கேட்பாள். முத்துவேல், இது அப்பா பொண்ணு சீக்ரெட் என்று கண் சிமிட்டுவான். 5 மாத ஸ்கேன். மருத்துவர் குழந்தையின் இதய துடிப்பை கேட்க வைத்தார். அன்று முழுக்க டக் 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 என்ற சத்தம். அந்த சத்தம் முத்துவேலுக்கு இசை போல இருந்தது. அவன் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவனுடைய கண்கள் மீண்டும் கலங்கின. வீட்டுக்கு வந்ததும் ஒரு சிறிய நோட்டு புத்தகம் வாங்கினான். முதல் பக்கத்தில் ஒரே ஒரு வரி எழுதினான், என் குட்டிக்கு. அதற்கு பிறகு ஒவ்வொரு வாரமும் பிறக்க போகும் குழந்தைக்கு ஒரு கடிதம் எழுத ஆரம்பித்தான். அன்று என்ன நடந்தது, அம்மா எப்படி சிரித்தாள், அப்பா எவ்வளவு சந்தோஷப்பட்டான், எல்லாவற்றையும் எழுதினான். நீ பெரியவள் ஆன பிறகு இத படிப்ப என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டே 7வது மாதம். அபர்ணாவின் வயிறு நன்றாக தெரிந்தது. நடப்பதே சற்று சிரமமாக இருந்தது. அன்று மாலை மழை பெய்து கொண்டிருந்தது. மின்சாரம் போய்விட்டது. வீடு முழுக்க இருட்டு. முத்துவேல் மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து அந்த வெளிச்சத்தில் அபர்ணா ஜன்னல் அருகே அமர்ந்தாள். அவளை சில நொடிகள் அமைதியாக பார்த்து கொண்டிருந்த முத்துவேல், 8 வருடங்கள் கண்ணீரோடு காத்திருந்த பெண் இன்று ஒரு உயிரை சுமந்து கொண்டிருக்கிறாள். அந்த காட்சி அவனுக்கு அழகாக இல்லை, அதையும் தாண்டி புனிதமாக தோன்றியது. மெதுவாக அவள் அருகில் சென்று அவளது தோளில் தலையை சாய்த்து கொண்டான். வெளியில் மழை பெய்தது. வீட்டுக்குள் 2 இதயங்கள் அமைதியாக ஒரே கனவை பார்த்து கொண்டிருக்க, அந்த கனவுக்கு இன்னும் 2 மாதங்கள் மட்டுமே இருந்தன. அந்த 2 மாதங்களுக்கு பிறகு அவர்களின் வாழ்க்கையை ஒரு சின்ன காலடி சத்தம் முழுவதுமாக மாற்றப் போகிறது. 9வது மாதம். வீட்டில் எல்லாமே தயாராக இருந்தது. சின்ன தொட்டில், குழந்தைக்கான துணிகள், பால் பாட்டில், சிறிய கையுறை. அபர்ணா ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்துவிட்டு மீண்டும் அடித்து வைத்தாள். முத்துவேல் மட்டும் அந்த அறைக்குள் தினமும் ஒரு முறை போய் வருவான். எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துவிட்டு, குழந்தை நாளைக்கே வந்துடும் போல அவனுக்கு அவசரம். அந்த நாள் இரவு 10 மணி. இருவரும் மாடியில் அமர்ந்து குளிர்காற்றை ரசித்துக் கொண்டிருக்க, திடீரென்று அபர்ணா முத்துவேலின் கையை இறுக்கமாக பிடித்தாள். முகம் சுருங்கியது. ஒரு ஆழ்ந்த மூச்சு. முத்து என்று ஒரே ஒரு வார்த்தை. அவன் உடனே அவள் முகத்தை பார்த்தான். வலிக்குதா? அபர்ணா மெதுவாக தலையசைத்தாள். முத்துவேல் பதற்றம் அடையாமல் 8 மாதங்களாக இந்த நிமிடத்துக்குத்தான் தயாராக இருந்தான். முன்னரே தயார் வைத்திருந்த மருத்துவ பையை எடுத்தான். வீட்டை பூட்டிக் கொண்டு அபர்ணாவை மெதுவாக காரில் ஏற்றி மருத்துவமனை நோக்கி புறப்பட்டான். சாலைகள் வெறிச்சோடி இருந்தன. காருக்குள் யாரும் பேசவில்லை. ஒவ்வொரு 5 நிமிடத்துக்கும் அபர்ணாவின் முகத்தை பார்த்தான். அவள் வலியை மறக்க சிரிக்க முயன்றாள். அதை பார்த்த முத்துவேல் தன் பயத்தை மறைக்க அவனும் சிரித்தான். இருவரும் ஒருவருக்காக ஒருவர் நடித்துக் கொண்டிருந்தார்கள். மருத்துவமனை வந்ததும் மருத்துவர் உடனடியாக அபர்ணாவை உள்ளே அழைத்துச் சென்றார்கள். போகும் முன் அவள் முத்துவேலின் கையை பிடித்தாள். ஒரே ஒரு நொடி அந்த பிடியில் பயம் இருந்தது, நம்பிக்கையும் இருந்தது. முத்துவேல் அவளது கையை மெதுவாக அழுத்தினான். நான் வெளியில இருக்கேன், அவ்வளவுதான். அந்த ஒரு வாக்கியம் அபர்ணாவுக்கு தைரியமாக மாறியது. பிரசவ அறை கதவு மூடப்பட்டது. முத்துவேல் ஒரு பெருமூச்சு விட்டான். அந்த கதவை பார்த்து கொண்டே நாற்காலியில் அமர்ந்து மீண்டும் எழுந்தான். மீண்டும் நடந்தான். மீண்டும் கடிகாரத்தை பார்த்தான். மீண்டும் கதவை பார்த்தான். நேரம் மெதுவாக நகர்ந்தது. ஆனால் அவனுக்கு மட்டும் ஒவ்வொரு நிமிடமும் 1 மணி நேரம் போல இருந்தது. அந்த நேரத்தில் தான் பிரசவ அறைக்குள் இருந்து அபர்ணாவின் வலி கறந்த குரல் வெளியே கேட்டது. அந்த சத்தம் முத்துவேலின் கால்களை அங்கேயே நிறுத்திவிட்டது. கண்களை மூடிக்கொண்டு கைகளை ஒன்றாக இணைத்து அவன் மனதுக்குள் ஒரே ஒரு வேண்டுதல், கடவுளே, என் குழந்தையை விட என் அபர்ணாவை முதலில் பத்திரமா காப்பாத்து. அவன் கேட்ட பிரார்த்தனை அந்த இரவில் அங்கு இருந்து யாருக்குமே கேட்கவில்லை. ஆனால் அதை கடவுள் மட்டும் கேட்டுக் கொண்டிருந்தார். பிரசவ அறையின் கதவு மூடியிருந்தது. முத்துவேல் ஒரே இடத்தில் நின்றிருக்க முடியவில்லை. ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனை வரை மெதுவாக நடந்து கொண்டே இருந்தான்.
அறை கதவை பார்க்கிறான். ஒவ்வொரு முறையும் கடிகாரத்தை பார்க்கிறான். நேரம் நகரவே இல்லை. அந்த நேரத்தில் உள்ளே இருந்த அபர்ணாவுக்கு வலி அதிகமாகி கொண்டே போனது. மருத்துவர்கள் அவளுக்கு தைரியம் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் வலி வந்த ஒவ்வொரு முறையும் அவள் ஒரே ஒரு பெயரை மட்டும்தான் சொன்னாள், முத்து. வெளியே நின்றிருந்த முத்துவேல் அந்த சத்தத்தை கேட்டவுடன் அப்படியே கதவு அருகே வந்தான். உள்ளே போக முடியாது. ஆனால் அவளுடைய குரல் அவள் இதயத்தை உடைத்துக் கொண்டே இருந்தது. அந்த சமயத்தில் அங்கே வேலை பார்த்துக் கொண்டிருந்த ஒரு இளம் நர்ஸ் அவனை பார்த்தாள். சார், அவங்க உள்ளே உங்களையே கேட்டுட்டு இருக்காங்க, பயம் அதிகமா இருக்கு என்றாள். அந்த ஒரு வார்த்தை முத்துவேலை யோசிக்க வைத்தது. சில நொடிகள் அமைதியாக நின்றான். திடீரென்று அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. திருமணமான புதுசில் அபர்ணா அவளை எவ்வளவு சோகமாக இருந்தாலும் அவளை சிரிக்க வைக்க முத்துவேல் பாடுவான், டான்ஸ் ஆடுவான், முகத்தை கோணலாக்குவான். அவள் சிரிக்கும் வரை விடவே மாட்டான். அந்த நினைவு வந்த உடனே அவன் தன்னுடைய செல்போனை எடுத்தான். அதிலிருந்து அபர்ணாவுக்கு மிகவும் பிடித்த பாடலை மெதுவாக ஒலிக்க வைத்தான். சத்தமாக இல்லை, பிரசவ வாடை தொந்தரவு செய்யாத அளவுக்கு மட்டும். பிறகு யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை செய்தான். பாடலுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப் போட்டு ஆட ஆரம்பித்தான். அது ஹீரோ மாதிரி டான்ஸ் இல்லை, ஒரு கணவன் தன் மனைவி சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக மட்டும் ஆடிய காதலின் நடனம். அங்கு இருந்த வயதான தாத்தா சிரித்தார். ஒரு குழந்தை கை தட்டியது. நர்சுகள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். சில நொடிகளில் அந்த வழித்தடமே சிரிப்பால் நிரம்பியது. பிரசவ அறைக்குள் அந்த பாடல் மெதுவாக கேட்டது. அபர்ணா வலிக்கு நடுவிலும் கண்களை திறந்தாள். இது முத்து என்று மெல்ல சிரித்தாள். நர்ஸ் அவர் அருகே வந்து சிரித்தபடி சொன்னால், உங்க ஹஸ்பண்ட் தான் வெளியில உங்களுக்காக டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அந்த ஒரு நொடி வலியையும் மறந்து அபர்ணாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. பைத்தியம் என்று சிரித்துக் கொண்டே கண்களை மூடினாள். டாக்டர் முத்துவேலை உள்ளே கூப்பிட்டார்கள். உள்ளே வந்து அபர்ணாவின் முன்னாடி நின்று 2 ஸ்டெப் டான்ஸ் ஆடினான். அந்த சிரிப்பு அவளுக்கு மீண்டும் தைரியத்தை கொடுத்தது. சில நிமிடங்கள் முழு கவனத்தோடு மருத்துவர்கள் தங்கள் வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். முத்துவேல் இன்னும் அதே சிரிப்போடு நின்று கொண்டிருந்தான். அவன் மனசுக்குள் ஒரே ஒரு ஆசை, இன்னும் கொஞ்ச நேரம் அவன் சிரிச்சுக்கிட்டே வெளியே வந்தா போதும். அந்த நொடியின் பிரசவ அறைக்குள் இருந்து ஒரு புதிய சட்டம் முழு மருத்துவமனையும் நிரப்பியது. ஒரு பச்சிளம் குழந்தையின் முதல் அழுகை. அந்த சத்தம் கேட்டதும் முத்துவேல் அப்படியே நின்ற இடத்திலேயே கண்களை மூடி கொண்டான். கன்னத்தில் கண்ணீர் வழிந்தது. அவன் சிரித்துக் கொண்டே அழுதான். குழந்தையின் முதல் அழுகை கேட்ட அந்த நொடியிலிருந்து முத்துவேலின் வாழ்க்கை முழுவதுமாக மாறிவிட்டது. சில நிமிடங்களில் பிரசவ அறையின் கதவு திறந்தது. வெளியே வந்த நர்ஸ் சிரித்துக் கொண்டே, வாழ்த்துக்கள் சார், பெண் குழந்தை என்றாள். அந்த ஒரு வாக்கியத்தை கேட்டதும் முத்துவேல் 2 கைகளாலும் தன் முகத்தை மூடி கொண்டான். 8 வருடங்களாக இதயத்துக்குள் தேக்கி வைத்திருந்த எல்லா கண்ணீரும் அந்த நொடியில் வெளியே வந்தது. சிறிது நேரம் கழித்து ஒரு சிறிய வெள்ளை துணியில் அந்த குட்டி தேவதையை அவன் கைகளில் கொடுத்தார்கள். அவ்வளவு சின்ன விரல்கள், மூடிய கண்கள், சிவந்த கன்னங்கள். அவள் முத்துவேலின் ஆள்காட்டி விரலை இறுக்கமாக பிடித்து கொள்ள அந்த ஒரு பிடியில் அவள் அப்பாவை முழுவதுமாக வென்றுவிட்டாள். அவன் குழந்தையை பார்த்து பிறகு படுக்கையில் சோர்வாக கிடந்த அபர்ணாவை பார்த்தான். அவள் சோர்விலும் சிரித்தாள். அந்த சிரிப்பை பார்த்த முத்துவேல் மெதுவாக அவள் நெற்றியில் முத்தமிட்டு நன்றி என்ற ஒரே ஒரு வார்த்தை. அபர்ணாவுக்கு அது போதும். அந்த நாளிலிருந்து வீட்டில் சிரிப்பு அதிகமானது, தூக்கம் குறைந்தது. இரவு முழுக்க குழந்தை அழுதால் முதலில் எழுவது முத்துவேல் தான். டயப்பர் மாற்ற கற்றுக்கொண்டான், பால் கலக்க கற்றுக்கொண்டான், தோளில் போட்டுக்கொண்டு வீடு முழுக்க நடக்க கற்றுக்கொண்டான். அந்த குட்டிக்கு பெயர் வைத்தார்கள் மகிழினி. 8 வருடங்கள் எங்களுக்கு கிடைக்காத மகிழ்ச்சியை ஒரே நாளில் கொண்டு வந்தவள் எங்கள் மகிழினி என்ற அபர்ணா தான் அந்த பெயரை தேர்ந்தெடுத்தாள். 1 வருடம் கழித்து மகிழினியின் முதல் பிறந்த நாள். வீடு பலூன்களால் அலங்கரிக்கப்பட்டு உறவினர்கள், நண்பர்கள், குழந்தைகளின் சிரிப்பு, எங்கும் கொண்டாட்டம். கேக் வெட்டும் நேரம் வந்தது. அனைவரும் கைத்தட்டி கொண்டாடினார்கள். அப்போது முத்துவேல் மியூசிக் போட சொன்னான். அனைவரும் அவரை பார்த்தார்கள்.
அவன் மகிழியை ஒரு கையில் தூக்கிக் கொண்டு மற்றொரு கையை அபர்ணாவை நோக்கி நீட்டினான். வா என்று அழைத்து சிரித்துக் கொண்டே அவன் கையை பிடித்தாள். அடுத்த சில நிமிடங்கள் அங்கு இருந்தவர்கள் ஒரு டான்ஸை பார்க்கவில்லை, ஒரு வாழ்க்கையை பார்த்தார்கள். 8 வருட காத்திருப்பு, 9 மாத வலி, பிரசவ வார்டின் கண்ணீர், குழந்தையின் முதல் அழுகை எல்லாம் அந்த நடனத்தில் இருந்தது. பாடல் முடிந்தது. ஆனால் அங்கு இருந்தவர்களின் கைத்தட்டல் முடியவில்லை. முத்துவேல் அபர்ணாவை பார்த்தான். அந்த நாள் ஹாஸ்பிட்டல் வெளியே நீ சிரிக்கணும்னு ஆடினேன், இன்னைக்கு நீங்க 2 பேரும் சிரிக்கிறதுக்காக ஆடுறேன் என்றான். அபர்ணாவின் கண்கள் மீண்டும் கலங்கின. இந்த முறை வலியால் இல்லை, நிறைவாள். ஒரு பெண்ணுக்கு அவள் விரும்பிய வாழ்க்கை எப்போதும் பெரிய வீடு, அதிக பணம், ஆடம்பர பரிசுகள் இவையெல்லாம் இல்லை. வழிவந்த நேரத்தில் கையை விடாமல் பிடித்துக் கொள்ளும் ஒரு மனிதன் இருந்தால் அதுவே அவளுடைய சொர்க்கம். பிரசவ வார்டில் ஒரு காதல் நடனம். இது ஒரு குழந்தை பிறந்த கதை இல்லை, ஒரு கணவன் ஒவ்வொரு நாளும் தன் மனைவியை மீண்டும் மீண்டும் காதலித்த கதை. சில கதைகள் கேட்கும் போது மட்டும் கதையாக இருக்கும், ஆனால் முடிந்த பிறகும் நம் மனசுக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டே இருக்கும். பிரசவ வார்டில் ஒரு காதல் நடனம். அப்படிப்பட்ட ஒரு கதையாக உங்க மனசுல இருந்தா அதுதான் எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய சந்தோஷம். 8 வருடங்கள் ஒரு குழந்தைக்காக காத்திருந்த 2 இதயங்கள். ஆனா அந்த காத்திருப்பு அழகாக்கியது குழந்தை இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் வைத்திருந்த காதல். வலி வந்தப்போ அதை நிறுத்த முடியாது, ஆனா நான் கூடவே இருக்கேன்னு ஒரு கையை பிடிச்சுக்கிட்டே இருந்தா அந்த வலியை கூட தாங்கிடலாம். அதுதான் முத்துவேல் நமக்கு கத்து கொடுத்தான், அதுதான் அப்புறம் நமக்கு உணர்த்தினான். உங்க வாழ்க்கையிலும் இப்படி ஒரு மனிதர் இருந்தா அவரை தயவு செய்து சாதாரணமா எடுத்துக்காதீங்க. ஏன்னா காதல் பெரிய பெரிய வார்த்தைகளால இல்ல, வலிக்கிற நேரத்துல அருகில் நிக்கிற ஒரு மனிதன் தான், அவனாலதான் வரும். இன்று இந்த கதை இங்கே முடிஞ்சிருக்கலாம், ஆனா முத்துவேலும் அபர்ணாவும் மகிழினியும் அவங்களோட வாழ்க்கை இன்னும் அழகாக தொடர்ந்துகிட்டேதான் இருக்கு. ஒருவேளை இந்த கதை கேட்ட பிறகு நீங்க உங்க வாழ்க்கை துணைய இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா நேசிச்சீங்கன்னா அதுதான் இந்த கதைக்கு கிடைக்கிற உண்மையான முடிவு. நான் மீண்டும் இன்னொரு மனசத்தோட கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அன்பா இருங்க, அன்பை சொல்ல தயங்காதீங்க. ஏன்னா சில நேரங்கள்ல நான் உன்னை நேசிக்கிறேன் என்ற 3 வார்த்தைகள் ஒரு வாழ்க்கையை மாற்றிடும்.